Hello everyone. Today I wanted to try something new, and that is something closer to my line of work. And I wanted to give it a slight twist that I work on galaxies. So I just wanted to explain a very basic definition of what a galaxy is, but in a bunch of Indian languages that I'm slightly aware of. So yeah, I wanted to give it a shot, and here we go. So I guess I'll start off with Tamil because I guess that's my strongest language. That's my mother tongue, and then I'll move on to other languages. ஸோ கேலக்ஸினா என்ன, விண்மீன் பேரடை அப்படின்னா என்ன, அதில் இருந்து ஆரம்பிப்போம். பட் உள்ளே பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் நம்ம பூமி, நம்ம வீடு, நம்ம தெரிஞ்ச எல்லாமே இங்கே தான் இருக்குது. உயிர் இருக்க ஒரே கிரகம் இதுதான். ஸோ ஆனால் பூமியும் ஒரு கிரகம், அண்ட் மற்ற எல்லா கிரகங்களும் மாதிரி ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வர்றது. நம்ம கேஸில் இந்த நட்சத்திரம் வந்து நம்ம சூரியன், சன், கதிரவன். இந்த கிரகங்கள் வந்து பூமி மாதிரி எல்லாமே சுற்றி வர்றது. இதை தவிர இதில் வந்து காமெட்ஸ் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது, வேறு சில கிரகங்களுக்கு வந்து மூன், சந்திரங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சா தான் நம்ம வந்து சூரிய குடும்பம் இல்லைன்னா வந்து சோலார் சிஸ்டம்ன்றதை சொல்கிறோம். ஸோ இந்த சோலார் சிஸ்டம் வந்து ஒரு வீடு அப்படின்னு நினச்சிக்கிட்டா, நம்ம சூரியன் தான் அதில் மையப்புள்ளி, பெரிய தலை அப்படின்னு நினச்சிட்டு அதை ஒரு வீடுன்னு நினச்சோன்னா, இந்த வீடு வந்து ஒரு நகரத்தில் இருக்குது, ஒரு மாநகரத்தில் இருக்குது. அந்த மாநகரம் தான் நம்ம கேலக்சின்னு சொல்கிறோம், நம்ம விண்மீன் மண்டலம், விண்மீன் பேரடை. இந்த இப்போ இதில் வந்து விஆர் ஹியர் அப்படின்னு காட்டுறது வந்து நம்ம சோலார் சிஸ்டம் வந்து அதில் ஒரு சின்ன அங்கம் தான். ஸோ இத்தனை ஸ்டார்ஸ்க்கு மத்தியில் நம்ம ஒரு சின்ன இதுதான். ஸோ இது இந்த கேலக்ஸின்னா என்னென்னா, இந்த மாதிரி நட்சத்திரங்களும் நிறையா இருக்குது, கோடிக்கணக்கில் ஒரு நட்சத்திரங்கள். அதை தவிர தூசு, பின்ன வாயு, கேஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட மாறி மாறி இருக்க புவியீர்ப்பு சக்தியை வச்சு பிடிச்சி நிற்கிற ஒரு சிஸ்டம் தான் நம்ம கேலக்ஸின்னு சொல்கிறோம். நம்ம இருக்க கேலக்ஸியோட பேர் வந்து மில்கிவே, பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாய கங்கை அப்படின்னு பழைய ரஜினிகாந்த் பாட்டு டைட்டில் அதுலேருந்து தான் வருது. ஆகாய கங்கைன்னு பேர் எங்கேருந்து வருதுன்னா, இப்போ நம்ம ஒரு இருட்டான நம்ம ஊர் சிட்டியை விட்டு நல்ல தூரமாக எங்கேயாவது வெளியில் போய் ஒரு ஏரியாவிலேருந்து வானத்தை பார்த்தோன்னா இப்படி தான் தெரியும் நம்ம மில்கிவே. ஸோ வந்து நம்ம சோலார் சிஸ்டம் வந்து மில்கிவே உள்ளே இருக்கனால நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் தெரியுது மில்கிவே. அது வந்து ரவுண்டாக இல்லாமல் அந்த அந்த இதிலே அந்த தட்டுக்குள்ளே இருக்கனால நமக்கு அந்த லைனாக தான் தெரியும். ஸோ அது பார்க்க அந்த காலத்தில் மூதாதையர்களுக்கு அது வந்து ஆகாயத்தில் ஒரு நதி போகுது, ஒரு ஆறு போகுது அப்படின்னு வரும்போது ஆகாய கங்கைன்னு அந்த பேர் வந்தது. இது நம்மளோட கேலக்ஸி. ஸோ இது மாதிரி ஆனால் நம்ம யூனிவர்ஸில் எத்தனை இன்னும் கேலக்ஸிஸ் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு உதாரணம் தரேன். இதுதான் வந்து நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு சின்ன ஏரியாவில் இப்போ நம்ம இரவு நிலவை பார்த்தோன்னா அது வந்து ஒரு சின்ன இடம், ஒரு நம்ம கைவிரல் அளவுக்கு தான் அங்கே ஆகாயத்தில் ஒரு இடத்த பிடிக்கும். அதை விட ஒரு சின்ன இடத்துல இவங்க வந்து இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வந்து பாயிண்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோக்கு பேர் வந்து ஹபிள் எக்ஸ்ட்ரீம் டீப் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கம்பேரிசனுக்கு அந்த XDF தான் வந்து அந்த அளவு சின்ன ஏரியாவில் தான் அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் இப்படி தான் இந்த ஃபோட்டோ. இதில் வந்து எல்லா டாட்ஸும், எல்லாம் புள்ளியாக இருக்கிறது எல்லாமே ஒரு கேலக்ஸி. ஸோ இவ்வளோ ஒரு சின்ன இடத்துல இத்தனை கேலக்ஸி இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம மொத்த யூனிவர்ஸில் எவ்வளோ கேலக்ஸிஸ் இருக்குன்னு. அண்ட் இதில் பார்த்தீங்கனாலே தெரியுது உங்களுக்கு எத்தனை வகைகள், ரகங்கள், விதங்கள், நிறங்கள்னு இத்தனை கேலக்ஸிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இது எங்கேருந்து வருது, ஏன் இத்தனை வெரைட்டி இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு அஸ்ட்ரானமரோட வேலை. இந்த கேலக்ஸி ரிலேட்டட் அஸ்ட்ரானமி ஒர்க் பண்ணுற ஆட்களுக்கு வேலை வந்து இதெல்லாம் ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குது, இப்படி ஏன் வந்திருக்கு, அந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான்
அவங்களோட வேலை. नेक्स्ट लेट्स गो हिंदी. तो क्या है गैलेक्सी. शुरुआत करते हैं अपने होम प्लैनेट, अपनी ग्रह धरती, अर्थ. सो यहाँ सब जो भी हम जानते हैं हमारे सब इधर ही है, हमारा घर. और बाकी ग्रह की तरह ये इसका वो प्रॉपर्टी यही है कि एक कोई ना कोई नक्षत्र का और या तारा का चक्कर मारता है. तो हमारे केस में ये जो है वो सूर्य है, सूरज, सन. तो अर्थ के अलावा बाकी सारे जो भी प्लैनेट्स हैं सब अपना सूरज का चक्कर मारते हैं. और इसके अलावा ये कॉमेट्स है और ये जो प्लैनेट्स के अपने अपने खुद के जो चांद हैं वो, और फिर एस्ट्रॉयड्स, ये सब मिलाकर हम ये सूर्यमंडल, सोलर सिस्टम बुलाते हैं इसको. तो अगर हम ये सोलर सिस्टम को घर मान लिए, एक एक घर, एक परिवार वैसे एक मान लिए, तो एक ये घर जिस शहर में बसा है उस शहर को हम गैलेक्सी कहते हैं. क्योंकि हमारे सूरज जैसे ही इतने सारे मतलब करोड़ों तारे हैं जो मतलब अलग अलग साइज़ में आते हैं, और वो सब अपने खुद के वो गुरुत्वाकर्षण शक्ति, ग्रेविटी से ऐसे पकड़े हुए हैं एक ही सिस्टम में. इसके अलावा गैस भी है और डस्ट, धूल भी है. तो ये सब मिलाकर हम इसे एक सिस्टम जो बनता है इसको हम गैलेक्सी कहते हैं. तो हम जिस गैलेक्सी में हैं उसका नाम है मिल्की वे अंग्रेज़ी में. इसका हिंदी में आकाश गंगा यानी नाम है. तो ये नाम कैसा पड़ा, मतलब हम कहीं शहर से बाहर ऐसे ही एक जगह जाते हैं जहाँ मतलब अंधेरा है, और वहाँ जाके हम आसमान देखें तो हमारा जो मिल्की वे है, हमारा गैलेक्सी है, वो कुछ ऐसा दिखता है कि ऐसे एक मतलब, तो लग तो रहा है कि आसमान में कोई नदी बह रहा है, गंगा बह रहा है, तो वही आकाश गंगा वो नाम वैसे पड़ा. और ये तो हमारा गैलेक्सी हुआ, पर हमारे जो यूनिवर्स है उसमें कितने सारे गैलेक्सीज हैं इसका एक उदाहरण देता हूँ. ये है हमारा मतलब नासा का हबल स्पेस टेलीस्कोप. और इन लोग ने क्या किया कि एक छोटी सी एरिया पे स्काई में वहाँ ये लोग पॉइंट किए और देखने के लिए कि कैसा है, मतलब एक वहाँ पॉइंट करके एक फ़ोटो लिए. तो कंपैरिजन के लिए देख लो कि चांद के मतलब चांद जैसे आसमान में दिखता है हमारे लिए, मतलब उंगली भर साइज़ में ही तो दिखता है. तो इतने से साइज़ में मतलब उससे भी छोटा सा एक एरिया में ये लोग पॉइंट करके फ़ोटो लिए. तो उसको ये नाम दिए कि हबल एक्सट्रीम डीप फील्ड. तो ये है वो इमेज, और उसमें इसमें देख सकते हैं कि जो भी डॉट्स है इसमें ऐसे छोटे छोटे सारे के सारे गैलेक्सीज है. तो सोचो मतलब इतना सा एक एरिया में इतने सारे गैलेक्सीज है, तो हमारे पूरे यूनिवर्स में कितने सारे गैलेक्सीज है. और अब देख सकते हैं कि कितने मतलब विभिन्न प्रकार, आकार, रूप, रंग में मौजूद है ये गैलेक्सीज. तो हम इन्हें ज़्यादा जानने के लिए, ज़्यादा इनके बारे में पढ़ने के लिए, वही एक एस्ट्रोनॉमर का काम होता है कि ये क्यों बने, ये कैसे बने, इतने सारे वैरायटी कहाँ से आए, इसको समझने के लिए हम गैलेक्टिक एस्ट्रोनॉमी पढ़ते हैं. तो वही. Now I'll go in Malayalam. Okay, it's going to get tougher for me now. എന്താണ് ഗാലക്സി? സോ ഇത് നമ്മുടെ ഭൂമിയാണ്. ഭൂമി ഒരു ഗ്രഹം. ഗ്രഹങ്ങൾ ഒരു നക്ഷത്രത്തെ സുത്തി സഞ്ചരിക്കുന്നു. നമ്മുടെ കേസിൽ ഇതാണ് നമ്മുടെ സൂര്യൻ, സൺ. സോ ഭൂമിയും മറ്റ് ഗ്രഹങ്ങളും ഈ സൂര്യനെ ചുറ്റി സഞ്ചരിക്കുന്നു. അത് പിന്നെ കോമറ്റ്സും ആസ്ട്രോയിഡ്സും പിന്നെ ഈ പ്ലാനറ്റ്സിൻ്റെ ചന്ദ്രന്മാരും എല്ലാം ഇൻക്ലൂഡ് ആകുന്നതാണ് നമ്മുടെ സോളർ സിസ്റ്റം, സൂര്യകുടുംബം എന്ന് പറയുന്നത്. ഈ സൂര്യകുടുംബത്തിന് ഒരു വീട് പോലെ കരുതിയാൽ നമ്മുടെ ഗാലക്സി
வந்து ആ വീട് ഏത് നഗരത്തിലും ഉണ്ടാവുന്നു ആ നഗരമാണ് നമ്മുടെ ഗാലക്സി. സോ നമ്മുടെ സൂര്യൻ ഒരു നക്ഷത്രമാണ്. അതുപോലെ തന്നെ കോടി നക്ഷത്രങ്ങളുണ്ട് വേറെ വേറെ സൈസിൽ. സോ ഈ നക്ഷത്രങ്ങളും പിന്നെ ഡസ്റ്റും ഗ്യാസും എല്ലാം ഓർമ്മിച്ച് ഒന്നുകൂടി ചേർന്നതാണ് നമ്മുടെ ഗാലക്സി. ഗുരുത്വാകർഷണ ശക്തി, ഗ്രാവിറ്റി, മ്യൂച്വൽ ഗ്രാവിറ്റി കൊണ്ട് ഓർമ്മിച്ചെടുക്കുന്നതാണ് ഈ ഗാലക്സി. നമ്മുടെ ഹോം ഗാലക്സിയുടെ പേര് മിൽക്കി വേ ആണ് ഇംഗ്ലീഷിൽ. പിന്നെ മലയാളത്തിൽ ആകാശഗംഗ പേരുണ്ട്. സോ ആ പേര് എങ്ങനെ വന്നതാണ്, ഇരുട്ടുള്ള സ്ഥലത്തിൽ പോയി ഇങ്ങനെ സ്കൈ കണ്ടാൽ മിൽക്കി വേ കാണാൻ ഇതുപോലെ തന്നെ ഉള്ളൂ. സോ കാണാൻ ഒരു റിവർ പോലെ തന്നെയാണ് സ്കൈയിൽ. സോ ആ പേരങ്ങനെ വന്നതാണ്. സോ ഇതാണ് നമ്മുടെ ഹോം ഗാലക്സി. പിന്നെ ഈ യൂണിവേഴ്സിൽ എത്ര ഗാലക്സീസ് ഉണ്ട് അതിൻ്റെ ഒരു ചെറിയ എക്സാമ്പിളാണ്. സോ ഇതാണ് നാസയുടെ ഹബിൾ സ്പേസ് ടെലസ്കോപ്പ്. സോ അവർ ഒരു ചെറിയ എക്സ്പെരിമെൻ്റ് ചെയ്ത് ഇപ്പോൾ ഒരു നമ്മുടെ സ്കൈയിൽ ഒരു ചെറിയ ഏരിയ പോയിൻ്റ് ചെയ്ത് അതാണ് ഈ XDF ഈ ഇമേജിൽ മാർക്ക് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ കമ്പാരിസണിന് വേണ്ടി മൂണാണിത്. സോ മൂണിലും കൂടുതൽ ചെറിയ ഒരു ഏരിയ ആണ് സ്കൈയിൽ. അതിൽ പോയിൻ്റ് ചെയ്ത് ഒരു ഫോട്ടോ എടുത്ത് ആ ഫോട്ടോ ആണ് ഹബിൾ എക്സ്ട്രീം ഡീപ്പ് ഫീൽഡ് എന്ന് പറയുന്നത്. ഇതാണ് ഫോട്ടോ. സോ ഇതിൽ എല്ലാ ഡോട്ട്സും ഒരു ഗാലക്സിയാണ്. സോ ഇത്ര ചെറിയൊരു ഏരിയയിൽ ഇത്രയും ഗാലക്സീസ് ഉണ്ട് എന്നെങ്കിൽ നമ്മുടെ യൂണിവേഴ്സ് മുഴുവതിലും എത്ര ഗാലക്സീസ് ഉണ്ടാവും അത് ദറ്റ്സ് ജസ്റ്റ് ഇമാജിൻ ഹൗ മെനി ആർ ദെയർ. സോ അത് മാത്രമല്ല, ഇത്ര ഗാലക്സീസിൻ്റെ ഇത്ര വെറൈറ്റീസും ഇത്ര കളേഴ്സും ഇത്ര ഷേപ്പ് സൈസസും ഉണ്ട്. സോ ഒരു ആസ്ട്രോണമറുടെ പണി ഇതാണ്, ഇത്രയും വെറൈറ്റി എങ്ങനെ വന്നതാണ്, ഇത്രയും ഈ ഗാലക്സീസ് എങ്ങനെ ഫോം ചെയ്ത് അതെല്ലാத்தையும் മനസ്സിലാക്കാൻ വേണ്ടിയാണ് ആസ്ട്രോണമേഴ്സിൻ്റെ പണി. ಲಾಸ್ಟ್ ಒನ್ ಐಲ್ ಗೋ ಇಸ್ ಕನ್ನಡ. ಗ್ಯಾಲಕ್ಸಿ ಅಂದರೆ ಏನು? ಇದು ನಮ್ಮ ಭೂಮಿ ಒಂದು ಗ್ರಹ ಒಂದು ನಕ್ಷತ್ರದ ಸುತ್ತಿರ್ತವೆ. ಗ್ರಹ ಭೂಮಿ ಥರ ಈ ಕೇಸ್ನಲ್ಲಿ ಆ ನಕ್ಷತ್ರ ನಮ್ಮ ಸೂರ್ಯ, ಸನ್. ಸೊ ಈ ಗ್ರಹಗಳು ನಮ್ಮ ಸೂರ್ಯದ ಸುತ್ತಿದ್ದಾವೆ. ಆಮೇಲೆ ಇದು ನಮ್ಮ ಸೂರ್ಯ ಕುಟುಂಬ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಆಮೇಲೆ ಈ ಕಾಮೆಟ್ಸ್ ಇದೆ, ಚಂದ್ರಗಳ ಇದೆ, ಆಸ್ಟ್ರಾಯ್ಡ್ಸ್ ಇದೆ, ಎಲ್ಲ ಇನ್ಕ್ಲೂಡ್ ಆಗುತ್ತೆ ಈ ಸೂರ್ಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ. ಇದು ಒಂದು ಮನೆ ಥರ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. ಆ ಮನೆ ಒಂದು ನಗರದಲ್ಲಿದೆ. ಆ ನಗರ ನಮ್ಮ ಗ್ಯಾಲಕ್ಸಿ ಅಂತ ಕರೀತಾರೆ. ಈ ನಮ್ಮ ಸೂರ್ಯ ಒಂದು ನಕ್ಷತ್ರ. ಆ ಥರ ಕೋಟಿ ನಕ್ಷತ್ರಗಳಿದೆ ಈ ಗ್ಯಾಲಕ್ಸಿನಲ್ಲಿ. ಆಮೇಲೆ ಡಸ್ಟು, ಧೂಳಿ, ಗ್ಯಾಸ್ ಎಲ್ಲ ಕಂಬೈನ್ ಆಗುತ್ತೆ. ಮ್ಯೂಚುವಲ್ ಗ್ರಾವಿಟಿ, ಗುರುತ್ವಾಕರ್ಷಣ ಶಕ್ತಿ. ಸೊ ಅದು ಒಂದು ಸಿಸ್ಟಮ್ ಆಗಿ ಕೂಟಿ ಸೇರಿದೆ. ಅದು ನಮ್ಮ ಗ್ಯಾಲಕ್ಸಿ ಅಂತ ಕರೀತಾರೆ. ನಮ್ಮ ಹೋಮ್ ಗ್ಯಾಲಕ್ಸಿದ ಹೆಸರು ಮಿಲ್ಕಿ ವೇ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಆಕಾಶಗಂಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ಹೆಸರು ಹೆಂಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕೆ ನೀವೊಂದು ಕಡಿಮೆ ಬೆಳಕುಳ್ಳ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಸ್ಕೈ ನೋಡಿದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಈ ಥರ ಕಾಣಕ್ಕಾಗತ್ತೆ ನಮ್ಮ ಮಿಲ್ಕಿ ವೇ. ಕಾಣಿಸ್ಕೆ ಒಂದು ರಿವರ್ ಥರ ಇದೆ ಸ್ಕೈನಲ್ಲಿ. ಸೊ ಹಂಗೆ ಆದರೆ ಈ ಹೆಸರು ಆಕಾಶಗಂಗೆ ಅಂತ. ಸೊ ಇದು ನಮ್ಮ ಗ್ಯಾಲಕ್ಸಿ. ಆಮೇಲೆ ಆದರೆ ನಮ್ಮ ಫುಲ್ ಯೂನಿವರ್ಸ್ನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಗ್ಯಾಲಕ್ಸೀಸ್ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಇದು ನಮ್ಮ ನಾಸಾನಲ್ಲಿ ಹಬಲ್ ಸ್ಪೇಸ್ ಟೆಲಸ್ಕೋಪ್. ಅದೊಂದು ಸ್ಪೇಸ್ನಲ್ಲಿದೆ. ಒಂದು ಎಕ್ಸ್ಪೆರಿಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ನಾಸಾ. ಸೊ ಒಂದು ಚಿಕ್ಕ ಏರಿಯಾನಲ್ಲಿ ಸ್ಕೈನಲ್ಲಿ ಪಾಯಿಂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಟೆಲಿಸ್ಕೋಪ್. ಆಮೇಲೆ ಒಂದು ಫೋಟೋ ತೆಗಿದ್ದಾರೆ.
ಆ ಫೋಟೋನಲ್ಲಿ ಆ ಫೋಟೋ ಹೆಸರು ಹಬಲ್ ಎಕ್ಸ್ಟ್ರೀಮ್ ಡೀಪ್ ಫೀಲ್ಡ್. ಸೊ ಇದು ಕಂಪೇರ್ ಟು ಮೂನ್, ಸೊ ತುಂಬ ಚಿಕ್ಕ ಸೈಜ್ ಏರಿಯಾ ಅನ್ನಲ್ಲಿ ಫೋಟೋ ತೆಗಿದ್ದಾರೆ. ಆ ಫೋಟೋ ಇದೆ. ಇದರಲ್ಲಿ ಇಷ್ಟು ಡಾಟ್ಸ್ ಇದೆ. ಆ ಡಾಟ್ಸ್ ಎಲ್ಲ ಗ್ಯಾಲಕ್ಸೀಸ್. ಸೊ ಇಷ್ಟು ಚಿಕ್ಕ ಏರಿಯಾನಲ್ಲಿ ಇಷ್ಟು ಗ್ಯಾಲಕ್ಸೀಸ್ ಇದೆ. ಇಮ್ಯಾಜಿನ್ ಮಾಡಿ ಫುಲ್ ಯೂನಿವರ್ಸ್ನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಗ್ಯಾಲಕ್ಸೀಸ್ ಇದೆ ಅಂತ. ಸೊ ಇದರಲ್ಲಿ ನೋಡೋಕ್ಕಾಗತ್ತೆ ಎಷ್ಟು ವೆರೈಟೀಸ್ ಇದೆ, ಸೈಜಸ್ ಇದೆ, ಕಲರ್ಸ್ ಇದೆ. ಅದೆಲ್ಲ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮಾಡೋಕ್ಕೆ, ಈ ಗ್ಯಾಲಕ್ಸೀಸ್ ಹೇಗೆ ಫಾರ್ಮ್ ಆಗುತ್ತೆ, ಇಷ್ಟು ವೆರೈಟಿ ಯಾಕಿದೆ, ಅದೆಲ್ಲ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಅಸ್ಟ್ರಾನಮರ್ಸ್ ಜಾಬ್. ಸೊ ದಟ್ ಈಸ್ ದ ಬ್ರಾಡ್ ಓವರ್ವ್ಯೂ. ಅಷ್ಟೇ. ಸೊ that with that I would like to end. So yeah, that was my attempt at explaining galaxies in 4 Indian languages. So yeah, hope you liked it. Please feel free to ask more questions below, and I'll try to come up with more such things. Thank you so much for watching. See you.